எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். நாங்கள் போன வீடியோவில் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, சரண்யாவை பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு. நாங்களும் போகணும் ஆசையாக இருந்தோம், பார்க்கணுன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நேற்று எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அட்மிட் ஆக சொன்னாங்கன்னு சொன்னால. அப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு. அப்போ இன்றைக்கி காலையில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதுக்கு பின்னையும் கொஞ்சம் பெயின் அதிகமாகவே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி கேட்ட பின்னே எனக்கு ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருந்தாங்களா. ஸோ நான் வந்து அங்கே போனால் டவர் கிடைக்காது. அதனால் என்னோடய ஃபோனை வீட்டில் வச்சுட்டு மாமாவோட ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் போனோம். அந்த டைமில் வந்து சரண்யா வந்து கால் பண்ணியிருப்பாங்க போல். எனக்கு நான் வீட்டில் ஃபோன் வச்சுட்டு போனால எனக்கு தெரியல. என்னோடய அப்பா தான் எடுத்து பேசியிருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்த பின்னே நான் சொல்கிறேன்னு சொன்னாங்களாம். அப்புறம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னே அப்பா சொன்னாங்க இந்த மாதிரி கால் வந்துகிட்டே இருந்துச்சு, சரண்யா கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னே நான் கால் பண்ணேன், அவங்க எடுக்கவே இல்லை. அவங்க பஸ் ஏறிட்டாங்களான்னு எனக்கு தெரியல, நான் பார்க்கவும் முடியல. அப்புறம் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அப்போ இல்லை. அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போ அதையும் தாண்டி கமெண்டும் தப்பாக கமெண்ட் பண்ணி நிறைய பேர் தப்பாக பண்ணலை. ஒரு சில பேர் வந்து ஒரு விஷயங்கள் தப்பான ஒரு பேடை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மை அவங்க கேட்டிருந்தாங்க ஒரு கேள்வி, உங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டே வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை தாண்டி என்னமோ தாய்மார்களா என்னமோ சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க கமெண்ட் நான் படிக்கிறேன். ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பின்னே நான் வந்து ஹைடு பண்ணிட்டேன். எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், அதில் அவங்க ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, உலகத்தில் யாருமே பிள்ளையை பெற்றுக்கலை, இவ தான் இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு பிள்ளையை பெற்றுக்கிற மாதிரி பில்டப் பண்ணுறா, சரண்யா வச்சு வியூஸ் சம்பாதிக்குதுங்க சீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சீன்ஸ் யார் தெரியுமா அந்த ஐடி? அஞ்சா சுட்னு போட்டிருக்காங்க. இதான் நம்மம்மா பாருங்க, இங்கே தெரியுதா உங்களுக்கு? இதுதான் அவங்க சீன்னு சொல்லியிருக்காங்க. சீன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் எதுவுமே பண்ணவே கிடையாது. அதையும் தாண்டி சரண்யா வச்சு வியூஸை சம்பாதிக்குதுங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நாங்கள் மெயினாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்குது சரிங்களா. அந்த சேனல் இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதுலேயுமே எங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டு தான் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ இது வந்து இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணி இப்போ தான் இந்த கொஞ்ச நாள் தான். நாங்கள் வியூஸ்க்காக பண்ணணும்னு நினச்சிருந்தா அந்த சேனல்லையே இந்த சேனலை பற்றி நாங்கள் அதை சொல்லியிருந்து அதில் இதை விட ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க. 25,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்காங்க. அப்போ அதில் சொன்னால் அதுலேருந்து எங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, எங்கள் வீடியோஸ் பார்ப்பாங்க. பட் இப்போ வரைக்கும் நாங்கள் அந்த சேனலில் நாங்கள் இந்த சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனல் நாங்கள் சொல்லவே இல்லை, சொல்ல போகிறதும் கிடையாது. ஏன்னா அது ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷன். ஸோ அதனால் அது அப்படியே தான் இருக்கட்டும், அப்படி சொல்லி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த தேவையில்லாமல் வந்து வியூஸ்க்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காதுங்க. ஒரு வீடியோவில் 1000 வியூஸ் இல்லை 50,000 வியூஸ் போனாலும் ஒரு யூஸும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? 50,000 வியூஸ் போனாலும் ஒரு வீடியோவில் பணமோ இல்லை எதுவுமே சம்பாதிக்க முடியாது. சும்மா ஜஸ்ட் வியூஸ் மட்டும் போகும், அவ்வளோதான். அதனால எதுவுமே தெரியாமல் நீங்கள் பேசாதீங்க. அதையும் தாண்டி அந்த பொண்ணை வந்துட்டு அது ஒரு விஷயத்தில் இப்போது 10 வீடியோ போடுறோம், நான் தேன் எடுக்கிறது, வெளியே போகிறது, அது இதுன்னு எதோ போடுறோம். 300, 200, 150 அப்படி எல்லாம் வியூஸ் போகுது. அது சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதுக்காக சரண்யா பிள்ளையை பற்றி போடும்போது வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன தினமும் சரண்யான்னு அப்படி சொல்லி அவங்க போட்டால் சரி. அப்படிலாம் நம்ம பண்ண வேலையும் போடும். இதில் வியூஸுக்காக போட்டு அதையும் தாண்டி இன்னொரு சேனல் நாங்கள் எங்கிட்ட இருக்குது. பட் நாங்கள் அதெல்லாம் சொல்லவும் இல்லை. அந்த சேனல் அதில் சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்காங்க. பட் இப்போ அதில் வீடியோவே நாங்கள் போடுறதில்ல. ஏன்னா எங்களோட சிச்சுவேஷன் அப்படியே தான் அந்த சேனல் இருக்குது. அதில் 3000க்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போயுமே அந்த சேனலில் வீடியோ போட்டாலும் அதுலேயும் வியூஸ் அதிகமாக போகும். பட் எங்களால் போட முடியாத சிச்சுவேஷன், உடம்பு சரியில்லைனால போடாமல் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு வியூஸ்க்காக பண்ணுறீங்க இதோட சொல்லாதீங்க, இது இப்படி பேசாதீங்க. அதையும் தாண்டி சரண்யா நல்ல பொண்ணோ கெட்ட பொண்ணோ அவங்க கஷ்டப்படுறாங்க, இல்லை மாமா. நம்ம 100 பேர் நல்லா கமெண்ட் பண்ணி அதில் ஒருத்தங்க தப்பாக கமெண்ட் பண்ணாங்க. தப்பாக கமெண்ட் பண்ணதான் மனசு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அதையும் தாண்டி சரண்யா நல்லவங்களோ கெட்டவங்களோ யாராக வேணால் எடுத்துகிட்டு போகட்டும். ஃபஸ்ட்டு அவங்கள வந்து நீங்கள் அவ அப்படி இவ இப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு, இவன்னு சொல்கிறதுக்கு அந்த பொண்ணு என்ன உங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பேசாதீங்க, அவங்களுக்கும் அது வலிக்கும்.
அதையும் தாண்டி இன்னொருத்தவங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த திருச்செந்தூர்னு சொல்லி ஒரு ஐடி தான். ஆனால் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு அவங்க சொந்தக்காரங்க வச்சு ஒருத்தவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? சரண்யா ஒரு நல்ல தாய் கிடையாது. எந்த தாயும் குழந்தை கையில் அடிபட்டு இருக்கும்போது இப்படி தூக்கிட்டு ரவுண்ட் அடிக்க மாட்டா. மாமாவும் நீங்கள் அவங்களுக்கு நல்லது பண்ண நினைத்தால் அவன் புருஷன் குடிச்சிட்டு வரும்போது வாயை பொத்திக்கிட்டு இருக்க சொல்லுங்கள். எந்த வீட்டில் தான் பிரச்சனை இல்லை. இவ்வளோ மாதிரி எல்லா பெண்களும் ரவுண்ட் அடிக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்? ஏன் உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சண்டே வராதான்னு கேட்டிருக்காங்க. உண்மையாகவே நீங்கள் சொல்கிறது கரெக்டு. சண்டை வராதான்னு கேட்கும். சண்டை வரும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வரும். நாங்கள் எப்படி சொல்கிறது, நான் விட்டு கொடுத்து போவேன், நான் அவர் விட்டு கொடுத்து போயிடுவார். நாங்கள் சமாதானமாக போயிடல. எங்களுக்குள்ள அவ்வளோ பெருசாக எதுவும் கிடையாது. அதையும் தாண்டி நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்களா, கையில் அடிபட்டு இருக்கும்போது இப்படி குழந்தைய தூக்கிட்டு சுற்றுவாங்க, ரவுண்ட் அடிப்பாங்கன்னு. உண்மையாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எனக்கு குழந்தை அடிபட்டிருக்கும் போது எங்கேயும் தூக்கிட்டு போக முடியாது. அப்படி எங்கேயும் தூக்கிட்டு போக முடியாது. அப்போது குழந்தை அடிபட்டு இருக்கும் போதும் தூக்கிட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு மனசுக்கு ஒரு வேதனை இருக்குன்னா அது என்னத்தை சொல்ல? அந்த பொண்ணோட தலையில் சின்ன பாப்பா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சின்ன பாப்பா தலையில் ஃபுல்லாக புண்ணாக இருக்குங்களா, அடிபட்டிருக்கு. அந்த அடிபட்டதுக்கு காரணமே யாருன்னா அவன் ஹஸ்பண்ட் தான். அவன் ஹஸ்பண்ட்னால அந்த பொண்ணுக்கு ஃபுல்லாக தலை ஃபுல்லாக சின்ன பச்சை குழந்தை தலை ஃபுல்லாக புண்ணாக இருக்குங்களா. அது சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதனால அவங்க ஊர் வேறு வழி இல்லை. அவங்க பாருங்கள் இப்போ சம்பாதிக்கிறாங்க. சம்பாரிச்சு அவங்களுக்கு என்ன பிரயோஜனம், எவ்வளோ கஷ்டம். அப்புறம் அதையும் தாண்டி இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, வியூஸ்க்காக தான் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சுருந்தீங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்களா. அவங்களுக்கு சொல்கிறேன், எங்களுக்கு நீங்கள் எப்படி எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபரோ அதே மாதிரி தான் அவங்களும் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர், நாங்களும் அவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபராக தான் இருந்தோம். அந்த டைமில் எல்லாருக்கிட்டையும் டேக்ஸ் அப்ளை பண்ண சொல்லி கேட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்ளை பண்ணி கொடுக்காதனால எங்கிட்ட கேட்டாங்க. தொடர்ந்து கால் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தாங்க, அக்கா நீங்களாச்சும் அப்ளை பண்ணி கொடுப்பீங்களா, நாங்கள் வீட்டுக்கு வரலாமா, அப்ளை பண்ணி கொடுங்க ப்ளீஸ் கொடுங்கக்கா, இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அதுக்காக தான் நாங்கள் அங்கே வர சொன்னோம். இன்னொரு விஷயம், நாங்கள் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் வியூஸுக்காக பண்ணாமல் இருந்தால் நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, வியூஸுக்காக பண்ணாமல் இருந்தால் கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வரதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. நாங்கள் என்னமோ ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் வாங்க எங்களுக்கு ஏற்றி விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அப்படி இது நாங்கள் வீடியோவில் சொல்லக்கூடாது. பட் இந்த இடத்துல நான் சொல்லணும் நீங்கள் இப்படி பேசுகிறதுனால சொல்கிறேன். அந்த பொண்ணு இங்கே வர டைமில் அந்த பொண்ணு காசு இல்லை. நான் கேட்டேன், இங்கே வந்த டைமில் டேக்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வரேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த நைட்டு கேட்கும்போது ஆமாம், அந்த அவங்க ட்ராவலுக்கான சின்ன ஹெல்ப்பு கூட பண்ணும்போது நம்ம யோசிக்கலை. ஏன்னா அவங்க சிச்சுவேஷன் எப்படியாவது ஒரு வழியில் அவங்களுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருந்தால் போதும்னு தான் நம்ம யோசித்தோம். அந்த டைமில் வீடு இருந்த நிலமும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வீடு அரைகுறை. அதையும் தாண்டி அவங்க இங்கே வந்த உடனே அவங்களுக்கே தெரியும், இந்த வீடியோ பார்க்குற சரண்யாக்கே தெரியும். அவங்க வந்த அடுத்த நாள் காலையிலேயே அந்த பொண்ணுக்கு டேக்ஸ் அப்ளை பண்ணி கொடுத்தோம். நாங்கள் வீடியோ எடுக்க கிடையாது. அந்த பொண்ணு இங்கே இருந்த நாளில் நாங்கள் வீடியோ எடுக்க கிடையாது. அவங்க போகிற டைமில் ஒரு வீடியோ எடுத்தோம். அதுக்கு பின்னே அவங்க ஏதோ சொல்லி ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க, அதனால அந்த வீடியோ எடுத்தோம், அவ்வளோதான். அப்புறம் மித்தபடிக்க வீடியோவில் இங்கே நாங்கள் எதுவுமே பெருசாக எடுத்து போடலை. அதையும் தாண்டி இங்கேருந்து அங்கே போனாங்க பார்த்தீங்களா, ஊருக்கு போனாங்க. அப்போது என் ஹஸ்பண்டும் நான் எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் எல்லாருமே அவங்கள எங்கள் பொண்ணாக தான் பார்த்தோம், சரண்யாவை. அப்போ நாங்கள் அவங்க சொன்னாங்க பஸ் மாறி போகணும், 5 பஸ்ஸு மாறி போகணுன்னு சொன்னாங்க. அவங்க ஈரோடு கன்னியாகுமரிலேருந்து ஈரோடு போகிறதுக்கு. அப்போ என் மாமா என்ன சொன்னார்னா, வேணாம் குழந்தைய வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட வேணாம்னு சொல்லி நாங்கள் ட்ராவல்ஸில் அந்த பொண்ணை ஏற்றி விட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக போய் ஈரோட்டில் போய் இறங்குறப்ப அந்த பொண்ணு சேஃபாக நாங்கள் பஸ் ஏற்றி விட்டோம். இங்கேருந்து கொண்டு போய் மார்த்தாண்டத்தில் அந்த பொண்ணை பஸ் ஏற்றி விட்டு தான் நாங்கள் வந்தோம். இதெல்லாம் நாங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்க வரைக்கும் சரி, இங்கேருந்து போகும்போதும் சரி ஹாப்பியாக தான் போனாங்க. வியூஸ்க்காக நாங்கள் என்னென்னு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பி வியூஸ்ன்னு சொல்லாதீங்க. நான் நேற்று அந்த பொண்ணு வரும்போது கூட சொன்னேன், சரண்யா பாப்பாவுக்கு இப்படி அடிபட்டுருக்குல, இந்த கையோடு தூக்கிட்டு அங்கே எப்படி அலையும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லும் போது கூட அவங்க அதான் சொன்னாங்க, வேறு வழி இல்லைக்கா, அங்கே இருந்தால் ஹஸ்பண்ட் இன்னும் அடிச்சிருவான், கையிலேயே அடிக்கிறான் பிள்ளை பாவம். 2 நாளாவது யாராவது ஒருத்தங்க வீட்டில் இருந்துட்டு சரி அடி வாங்குறது கம்மியாகட்டும்னு அந்த ஒரு நிலமையில வந்துட்டு போகிறது பார்த்தாவே கஷ்டம். இவ்வளோ தூரம் தாண்டி சரி 2 நாளாவது அடி வாங்காமல் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லி வந்துட்டு போகிறது பெரிய ஒரு உண்மையாகவே பாவங்க. அந்த பொண்ணு அடிக்கு பயந்து பேசுகிற வார்த்தைக்கு பயந்து போய் ஒளியாத இடமே இல்லை, அங்கே போனோம் இங்கே போனோம். இப்போ நம்ம அவர் மட்டும் தப்பு இவங்க தப்பு இல்லை அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ என்கிட்ட இருக்கும் அவங்கள்ட்ட இருக்கும், அதே மாதிரி அவங்கள்ட்ட இருக்கலாம். ஆனால் அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ணதுக்கு நம்ம ஆள் இல்லை. ஆனால் அப்படி 2 பேர்த்து பார்க்கும்போது பொண்ணு இல்லையா, அவங்க படு கஷ்டம் கொஞ்சம் பெருசு தான், அதனால் சொல்லுவோம். ஆனால் அவர் இப்போ தப்பு இவங்க தப்பு இல்லை அப்படிலாம் இல்லை. 2 பேர் மேலே இருந்தாலும் இவங்க ஒரு பொண்ணு, அது கூட குழந்தை இருக்குது, அந்த ஒரு விஷயத்தில் நம்ம யோசித்து பார்த்தாங்கன்னா பாவம். அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா, நேரில் இப்படி இருப்பாங்க, நரம்பு மாதிரி இருப்பாங்க. அதுலேயே அவ்வளோ பெரிய பேக்கையும் தூக்கிட்டு அந்த குழந்தையே அங்கே தூக்க முடியாது. அந்த குழந்தையும் தூக்கிட்டு அவங்க போகிற இடத்துல எல்லா பேரும் தூக்கிட்டு வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள்.
அதனால் தயவு செஞ்சு திருப்பி இந்த வியூஸை விடுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வீடியோவில் வியூஸ் 50K வியூஸ் போனாலும் ஒரு பிரோஜனம் இல்லைங்க. நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை. ஆமாம், அப்படி ரொம்ப டவுட் இவங்களுக்கு ரொம்ப அமௌண்ட் வருன்ற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யூடியூப்பில் யாரோ வியூஸை வச்சு கணக்கு போடுறவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சொல்லி அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னுலாம் லைட்டாக ஒன்று செக் பண்ணி பார்க்க சொல்லணும். ஆமாம், செக் பண்ணி பாருங்க. தலைவர் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், இளைய மவனே நீ இப்படி பொய் சொல்லிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்கும். மந்த்லி என்ன வரும், 1 ரூபா வருதா, 1 லட்சம் ரூபா வருதா, அந்த மாதிரிலாம். அதனால் அப்படி ஏதாவது உங்களுக்கு ட்ரை பண்ண வரதுன்னா பெஸ்ட்டு பண்ணி பாருங்கள். ஆமாம், அதனால வந்து இதனால் ஒன்றும் இல்லை, இதுக்கு சொல்லதும் இல்லை. எங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று நாம் பண்ணுறோம் பண்ணலை. ஆனால் பார்க்குற உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு பண்ணதுக்கான வழி இருக்கான்னு பாருங்கள். இப்போ நம்ம இவ்வளோ தூரமாக இருக்கோம், எடுத்த உடனே போய் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பக்கத்தில் இருப்பீங்க, 1 மணி நேரத்தில் போகலாம். அந்த மாதிரிலாம் நிறைய ஆட்கள் இருக்கு. இந்த அங்கேருந்து கூப்பிட்டு கன்னியாகுமரியில் தான் அடைக்கலம் உங்களுக்கு கொடுக்கணுன்னு இருக்கா, அங்கேருந்து கூப்பிட்டு கன்னியாகுமரியில் ஒரு வீட்டில் தான் அடைக்கலம் கொடுக்கணும்னு அப்படிலாம் இல்லை. பக்கத்தில் இங்கே இருக்கிற நமக்கு மனசுக்கு தோணுது ஏதாவது பண்ணலான்னு. பட் சில விஷயங்களால முடியல. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது பண்ணலாம். ஆனால் அவங்க அது யோசிக்கவும் இல்லை, பண்ணதுக்கான வழியும் எடுக்கலை. இப்போ நாங்கள் எடுத்த உடனே ஒரு வழி எடுத்த உடனே எதுவும் பண்ணவும் முடியாது. நம்ம அங்கே போய் தங்கி இருந்தது. அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சரண்யா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்து 4 நாள் இருந்தாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்போ சும்மா அவங்க ஹஸ்பண்ட் தெரியாமலாம் ஓடியெல்லாம் வரலைங்க. அவங்க ஹஸ்பண்ட்டே நாங்கள் பேசினோம். நான் பேசினேன், ப்ராமிஸ் சரண்யாவுக்கும் தெரியும். பேசி என்ன தெரியுமா சொன்னோம், அண்ணா இந்த மாதிரி வந்து சரண்யா வீடியோ போட்டிருக்காங்கல்லன்னா அதனால நிறைய வியூஸ் போகுது. ஆனால் வந்து டேக்ஸை கொடுக்காதனால பணம் வரலண்ணா, அதனால வந்து அவர் வரட்டும். சரி, அவங்க வந்து நாங்கள் பொள்ளாச்சி வரோம், கணக்கம்பட்டி கோயில் தெரியுமா உங்களுக்கு இருக்குல்ல, அந்த கோயிலை அப்ளை பண்ணி கொடுக்குறோன்னா நீங்களும் சரண்யா வாங்கன்னு நாங்கள் கூப்பிட்டோம். பட் அவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த பொண்ணும் சரண்யாவை வரலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் மறுநாளைக்கு சொன்னாங்க வரல. அப்படி இவங்களுக்காக நாங்கள் அதெல்லாம் விடுக்கண்ணா, இப்போ அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி அதுக்கு. ஆமாம், அதனால இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. தயவு செஞ்சு யாரோட மனசையும் புண்படுத்தாதீங்க. அதையும் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன், ஆனால் அதுலேயும் சில பேர் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரில நிறைய விஷயம். இன்னொரு விஷயம் தெரியுமா, என் மாமனார் எவ்வளோ பெரிய மனுஷன். அவர் அந்த பொண்ணை சரண்யா கூப்பிட்றதுக்காக நாங்கள் போனோம். இங்கே தெரியுங்களா, அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. சரி, ஏதோ சொல்லணும் அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி வீடியோ போடலான்னு அதனால் போட்டோம். பார்க்குற ஆட்கள் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கூட தோணும், என்னடா எப்போ பாரு ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு. அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் மெசேஜ் போட்டவங்க கன்ஃபார்மாக இதை பார்க்கணும். அதாவது தப்பாக மெசேஜ் போடுறவங்க கன்ஃபார்மாக இவன் என்னடா சொல்லி வச்சுருப்பாங்கன்னு பார்க்குறதுக்காகவாவது ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தா கூட ஓகே தான். நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம அண்ணன் தம்பி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தயவு செஞ்சு மனசளவில் எதுவும் டென்ஷன் ஆக மாட்டாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். இவ்வளோ தான். உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் சரி, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போனாலும் சரி, ஆனால் இதுதான் உண்மை, நாங்கள் சொல்லிட்டோம். ஓகே பாய்.